அம்பாளை சாந்தப்படுத்துறதுக்காக பால்குடம் தீமிதி திருவிழாவும் தஞ்சன சம்ஹாரம்மனுடைய நினைவாக எருமகடா பலியும் கொடுப்போம். அம்பாள் ஆக்ரோஷமாக இருந்த நாட்டில் மழை தண்ணி இல்லாமல் பட்டது, பசி பஞ்சம் பட்டுன்னு ஏற்பட்டதுனால திருப்பி எல்லோரும் சிவபெருமான்ட்ட முறையிறாங்க. இவ்வளோ கோபமாக இருந்தால் அவனை யாரும் தெய்வம்னு ஏற்றுக்க மாட்டாங்க. சாந்தமான்னு சொல்லிட்டு மேலே ஒரு முகம் கொடுக்குறாங்க. கீழே உள்ள விஸ்வரம், மேலே உள்ள சாந்தரூபம். அம்பாளுக்கு 8 கரங்கள் உண்டு, அட்டகைன்னு பேர். அம்பாளோட வலதுபுறம் ராகும் இடதுபுறம் கேதுவும் இருக்கும். இது வந்து ஒரு ராகுகேது பிரார்த்தனை ஸ்தலம். மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு ஹோமங்களும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுவது இந்த கோயிலின் இன்னொரு சிறப்பம்சம். இங்கு நடைபெறும் ஹோமத்தில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட சகல சங்கடங்களும் தீர்ந்து மகிழ்ச்சி நிலைக்கும் என்கின்றனர். ராகுவும் கேதுவும் அம்மனின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தலம் இது. ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த தலத்திற்கு வந்து அம்மனை தரிசித்தால் நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், களத்திர தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த கோவிலுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நினைத்தால் தஞ்சாவூரிலிருந்து திருச்சி சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வல்லம் என்ற பேரூரிலிருந்து வடக்கு நோக்கி செல்லும் ஆலக்குடி சாலையில் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இக்கோயில்.